Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் என் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை தூரத்தில் வைத்திருக்க முயல்கிறேன். இவ்வாறாக தூரத்தில் வைத்திருத்தல், அதாவது நம்முடைய உணர்வு சார்பாக தூரத்தில் வைத்துக் கொள்ளல் அல்லது உடல்நிலை சார்பாக பிசிக்கலி தூரத்துல வச்சுக்கொள்றது, எதுவா இருந்தாலும் எட்டனிட்டல், தள்ளி வைத்திருத்தல், இந்த மாதிரி இதுகள் எல்லாம் நாங்க at arm's length அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வோம். எப்படி சொல்வோம்? at arm's length. Again, at arm's length. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் என் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை தூரத்தில் வைத்திருக்க முயல்கிறேன். நான் முயல்கிறேன், I try. வைத்திருக்க, to keep. எதை? தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை, my personal and professional life எவ்வாறாக தூரத்துல, at arm's length. I try to keep my personal and professional life at arm's length. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I try to keep my personal and professional life at arm's length. அவள் தேவையற்ற வதந்திகளை தவிர்க்க அயலவர்களை தூரத்தில் வைத்திருக்கிறாள். சில அயலவர்கள் நம்முடைய பர்சனல் லைஃப்ல மூக்க நுழைப்பாங்க. அப்ப அப்படியானவங்களை அவங்களை அறிஞ்சோன்னு அவ என்ன செய்யறா? அவங்கள கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கொள்றா. அவங்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மெதுவானதாக வைத்துக் கொள்கிறார். She keeps, யாரை? அவளது அயலவர்களை. She keeps her neighbors at arm's length. எதற்காக? To avoid unnecessary gossip. She keeps her neighbors at arm's length to avoid unnecessary gossip. Again, she keeps her neighbors at arm's length to avoid unnecessary gossip. அவள் அலுவலக அரசியலிலிருந்து தான் தூரத்தில் இருந்து கொள்கிறாள். She stays at arm's length from office politics. She stays at arm's length from office politics. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Well done. She stays at arm's length from office politics. ஒரு முறை பாதிக்கப்பட்டதற்கு பிறகு அவன் இப்போது எல்லாரையும் தூரத்தில் வைத்திருக்கிறான். ஒரு முறை அனுபவப்பட்டுட்டான், அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? எல்லாரையும் கொஞ்சம் தூரத்திலேயே வச்சுக்கொள்றான். இதன் அர்த்தம் அவங்களோட முற்றுமுழுதாக நாங்கள் பழக்கத்தை முறித்துக் கொள்கிறோம் என்றல்ல, தேவையான விடயங்களுக்கு மட்டும் தொடர்பு கொள்றது, ரொம்ப அலாவலாவி அந்யோன்யமா பழகாத விடுறது. பிசிக்கலி ஆர் எமோஷனலி, மென்டலி, whatever it is, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் நாங்க இப்படி குறிப்பிடுகிறோம். After being hurt once, he now keeps everyone at arm's length. After being hurt once, he now keeps everyone at arm's length. எல்லாமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. After being hurt once, he now keeps everyone at arm's length. இந்த now என்பதை நீங்க கடைசியில எங்க வேணுமென்றாலும் சொல்லலாம், தப்பில்ல. அவள் சமூக ஊடக ரசிகர்களை தூரத்தில் வைத்திருக்கிறாள். Please comment your answer. Superb. பிரபலமானவர் என்றாலும் அந்த நடிகர் ஊடகங்களை தூரத்தில் வைத்திருக்கிறார். Comment it now. Splendid. You got it. நேர்மையாக சொல்ல போனால் இந்த பிரச்சனையை சமாளிக்க இது சரியான வழி இல்லை. இங்க நேர்மையாக சொல்ல போனால் என்பது நமது நேர்மையை எடுத்து காட்டுகிறது என்ற அர்த்தம் இல்லை. உண்மையில் this is a polite way to disagree.
நான் இதை ஏற்றுக்கொள்ளல என்பதை பணிவா சொல்ற ஒரு வழி. அது மட்டும் இல்லாம ஆஃபர் அ டிஃப்ரெண்ட் வியூ. ஏற்கனவே ஒரு வழியில ஒரு கோணத்துல அவங்க சிந்திக்கிறாங்க, அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை நாங்கள் சொல்ல போறோம். இப்படி யோசிச்சு பார்த்தால என்ன, இப்படி யோசிங்களா, அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்ல போறோம். அவங்களோட மனசை தாக்காத மாதிரிக்கு, இல்ல அவங்களை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற எண்ணத்துல. அந்த மாதிரி பணிவை பொலைட் வேல சொல்றதுக்கு தான் நாங்க என்ன பயன்படுத்துகிறோம், நேர்மையா சொல்ல போனா அப்படின்னு சொல்லி வாக்கியத்தை ஆரம்பிச்சு நாங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறோம். இதை நாங்க ஆங்கிலத்துல வந்து honestly speaking என்றவாறு கேஷுவலா பேசிக்கொள்வோம், அதாவது பேச்சு வழக்கில். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நேர்மையாக சொல்ல போனால் honestly speaking, இந்த பிரச்சனையை சமாளிக்க இது சரியான வழி இல்லை. This is not the right way. இது சரியான வழி இல்லை. எதற்கு? இந்த பிரச்சனையை சமாளிக்க. To handle the issue. Honestly speaking, this is not the right way to handle the issue. இங்க நாங்க என்ன செய்திருக்கோம், பொலைட் வேய டிஸ்அக்ரி பண்றோம். அவங்க எதை முடிவெடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ளல, எங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது. அப்ப நேர மூஞ்சில் அடிச்ச மாதிரி நாங்க சொல்ல விரும்பல, ஒரு பொலைட் வேல சொல்றோம். Honestly speaking, this is not the right way to handle the issue. நேர்மையா சொல்ல போனா நீங்கள் ஓய்வெடுக்கணும். இங்க வந்து என்ன, ஆஃபர் a different view, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வியூவை கொடுக்குறோம். அவங்க ஓய்வெடுக்காம வேலை செய்து கொண்டிருக்கலாமோ, சம்திங் ஏதோ நடக்குது, அந்த நேரத்துல நாங்க சொல்றோம் honestly speaking, you should take a break. Honestly speaking, you should take a break. இதுக்கு நீங்க என்ற மனதுல பட்டதை சொல்ல போனா இந்த மாதிரி கூட அர்த்தம் கொள்ளலாம், தப்பில்லை. அதுக்கும் இப்படித்தான் சொல்லணும். Honestly speaking, you should take a break. நேர்மையா சொல்ல போனா நான் அந்த விருந்தை ரசிக்கல. ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நல்லாவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு விரும்பல, எந்த மனசுல பட்டது என்னது என்ற மாதிரி நீங்க சொல்ல போறீங்க. Honestly speaking, I didn't enjoy the party. Honestly speaking, I didn't enjoy the party. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சொல்லி பாருங்க. Great. Honestly speaking, I didn't enjoy the party. நேர்மையா சொன்னா உங்களோட தைரியத்தை பாராட்டுற. மற்றவங்களுக்கு அது சில வேளை தைரியமா தெரியாம விட்டுருக்கலாம், ஆனா எனக்கு அது தைரியமா தான் தெரியுது, அப்ப நான் பாராட்டுறேன். Comment it now. Marvelous. நேர்மையா சொல்ல போனா இந்த முடிவை நான் எதிர்பார்க்கல. Comment your answer. Well done. நேர்மையாக சொன்ன நான் அவனை நம்பல. எல்லாரும் அவனை நம்புறேன்னு சொல்லி காட்டிக்கொள்ளினா, ஆனா எந்த மனசாட்சிக்கு நேர்மையா நான் யோசிச்சு பார்த்தா நான் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ தான் வச்சுக்கிறேன். என்னது, நான் அவனை நம்பல. Comment it now. Wonderful. You got it. உங்களை அழைத்தவர் ஜான் தான். ஜான் தான் உங்களை அழைத்தவர். இங்கே ஜான் தான் என்றவாறு வலியுறுத்தி கூற நாங்கள் it plus be form என்பதை வாக்கியத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்துவோம். அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பு it plus is or was. பிரசண்டா இருந்தா is பயன்படுத்துவோம், கடந்த காலமா இருந்தா பாஸ்டா இருந்தா was பயன்படுத்துவோம். பிளஸ் emphasized part. எதை நாங்க எம்பசைஸ் பண்ண வலியுறுத்தி கூற விரும்புகிறோமோ அதை சொல்லணும். இங்க எதை வலியுறுத்தி கூறியிருக்கிறோம், ஜான் என்பவரை தான் வலியுறுத்தி கூறுகிறோம். அப்ப இந்த எம்பசைஸ் பார்ட் என்ற இடத்துல எது வரும், ஜான் என்பது. அப்ப ஜான் என்பது ஒரு நபர் என்பதால் அதுக்கு பின்னால நாங்க ஹூ தான் கட்டாயம் போடணும். வாக்கிய அமைப்பின்படி ஹூவும் போடலாம், தட்டும் போடலாம். ஆனா இங்க ஜானுக்கு என்ன போட்டிருக்கணும், ஹூ. அதுக்கு பிறகு வாக்கியத்துல மிகுதியா என்னெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கோ அதை சொல்லணும். இப்ப இந்த வாக்கியத்தை சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம். ஜான் உங்களை அழைத்தார். இதை நாங்க எப்படி சொல்லியிருப்போம், ஜான் கால்ட் யூ. ஜான் கால்ட் யூ. இப்ப இந்த வாக்கியத்துல நாங்கள் ஜான் என்பவரை வலியுறுத்தி கூற போகின்றோம். அதாவது ஜான் தான் உங்களை அழைத்தவர். அப்ப வாக்கியத்தை கிட்டத்தட்ட ரெண்டா பிரிக்கிறோம், டிவைட் பண்றோம். ஜான் தான் உங்களை அழைத்தவர். இவ்வாறு பிரிப்பதை நாங்க கிளெஃப்ட் அப்படின்னு சொல்வோம். இங்க வந்து ஜான் தான் என்று சொல்லி எல்லாம் சொல்ல போகின்றோம். அதற்கு நாங்க it plus be form அல்லவா பயன்படுத்துகின்றோம். ஆகையால் it cleft அப்படின்னு சொல்வோம். என்னன்னு சொல்வோம், it cleft. ஏற்கனவே நாங்க WH cleft ஒன்று பார்த்திருக்கின்றோம். என்று நாம் பார்ப்பது it cleft. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும்.
ஜான் தான். இட் வாஸ் கடந்த காலம் அழைத்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆகையால் இட் வாஸ். பிரசன்ட் அந்த இட் இஸ் சொல்லியிருப்போம். இட் வாஸ் ஜான் who called you. ஆக்சுவலி வாக்கியம் எப்படி இருந்திருக்கும்? ஜான் கால்ட் யூ. அப்ப இதுல ஜானை பிரிச்சு எடுத்துட்டீங்க, ஜோனத்தான் வலியுறுத்தியங்க. மிச்ச பகுதி என்ன? கால்ட் யூ. அப்ப ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ற இடத்துல கால்ட் யூ மட்டும் வரும். இட் வாஸ் ஜான் who called you. வாக்கியத்துல 2 பகுதி இருக்குன்னு நாங்க கமா போட தேவையில்லை. இருந்தாலும் அது 2 பகுதி என்பதால் தான் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்றோம். எதை சொல்லி நாங்கள் வலியுறுத்துறோம்? வலியுறுத்துறதுக்கு பயன்படுத்துகின்ற சொல் என்ன? இட். அதெல்லாம் இட் கிளெஃப்ட். WH வேர்ட்ஸை பயன்படுத்தி இருந்தா WH கிளெஃப்ட். அப்போ இதை எப்படி சொல்றோம்? இட் கிளெஃப்ட். இட் வாஸ் ஜான் who called you. இட் வாஸ் ஜான் who called you. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். அவள் வாங்கியது புதிய லேப்டாப் தான். அவ ஒன்னும் பழசு வேண்டல, அவ வாங்கியது புதிய லேப்டாப் தான். அப்ப இங்க எதை நாங்க வலியுறுத்தி கூற விரும்புகிறோம்? புதிய லேப்டாப் தான் என்பதை. சாதாரணமா இந்த வாக்கியத்தை பார்ப்போம். அவள் ஒரு புதிய லேப்டாப் வாங்கினாள். அவள் வாங்கினாள், she bought. எதை வாங்கினாள்? ஒரு புதிய லேப்டாப். she bought a new laptop. இதான் என்ன சாதாரண வாக்கியம். இங்க நாங்க அவள் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கலாம், அல்லது புதிய லேப்டாப் என்பதை வலியுறுத்தி கூறலாம். அவள் என்பதை வலியுறுத்தி கூற விரும்பி இருப்பேன். எவ்வாறு சொல்லி இருப்போம்? இட் வாஸ் ஷீ. இட் வாஸ் ஷீ who bought a new laptop. ஏன் who பயன்படுத்தினோம்? அவள் என்பதால். இட் வாஸ் ஷீ who bought a new laptop. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த நியூ லேப்டாப் என்பதை தான் வலியுறுத்தி கூற போகின்றோம். உதாரண வாக்கியத்தின்படி எப்படி சொல்வோம்? இட் வாஸ் a new laptop. அது நபர் அல்ல, ஆகையால் that. பேலன்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கிறது என்ன? ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் she bought. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. It was a new laptop that she bought. மிகவும் கவனமாகத்தான் அவள் சுவரை வர்ணம் தீட்டினாள். இங்கு நாங்கள் வலியுறுத்தி கூறுவதென்ன? மிகவும் கவனமாகத்தான். அப்போ அந்த வேலையை எவ்வாறு செய்தாள் என்பதைத்தான் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். நாங்க அவள் தான் செய்தாள் என்று வலியுறுத்தி கூற விரும்பல, சுவரைத்தான் வர்ணம் தீட்டினாள் என்று வலியுறுத்தி கூற விரும்பல, கவனமாகத்தான் வர்ணம் தீட்டினாள் என்று சொல்லி கவனமா செய்தாள் என்பதைத்தான் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். இப்போ வழக்கம் போல சாதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவள் சுவரை கவனமாக வர்ணம் தீட்டினாள், மிகவும் கவனமாக. she painted எதை? சுவரை. she painted the wall. எவ்வாறாக? with great care. வாக்கியத்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நாங்க ஷீய தூக்குறோம். அவள் தான். it was she. அதனால who. it was she who மிச்சமா இருக்கிறது என்ன? painted the wall with great care. அடுத்த நாங்க பாப்போம். சுவரைத்தான் வர்ணம் தீட்டினாள் கவனமா. it was the wall மிச்சமா இருக்கிறது அப்படியே சொல்லணும். it was the wall that she painted with great care. இப்ப நாங்க சொல்ல வேண்டியது உதாரண வாக்கியத்தின்படி மிகவும் கவனமாகத்தான் அவள் சுவரை வர்ணம் தீட்டினாள். மிகவும் கவனமாகத்தான் என்பதை குறிப்பது என்ன? with great care. அப்போ it was with great care மிகுதியா இருப்பது என்ன? she painted the wall. It was with great care that she painted the wall. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவளை நான் சந்தித்தது கல்யாணத்தில் தான். கமெண்ட் யுவர் ஆன்சர். Well done. அந்த காரை சரி செய்தது என் சகோதரன் தான். Comment it now. Superb. அவன் சென்னையில் தான் வசிக்கிறான். Comment your answer. Bravo. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? At arm's length என்பதையோ, honestly speaking என்பதையோ, it clefteயோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.